குட் மார்னிங் டூ ஆல். இது ஃப்ரம் த டார்க் ஒன். எப்படி இருக்கீங்க? நேத்து நீங்க வந்து நல்ல ட்ரேட் எடுத்திருக்க மாட்டீங்கன்னு நெனைக்கிறேன். பிகாஸ் மார்க்கெட்ல நான் கிளியர் கட்டா சொல்லியிருந்தேன். மேல நான் குடுத்த லெவல்ஸ விட்டே மேல போயிருக்கு. அதனால மார்க்கெட்ல ஜஸ்ட் ஒரு நியூஸ்னால ஒரு ரீசன்னால இது மேல போச்சு. உங்களுக்கே தெரியும். ஃபெட் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ட இன்கிரீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அன்சேஞ்சுடுன்னு சொல்லிட்டாங்க. அந்த காரணத்தினால மார்க்கெட்ல கேப் அப் ஓப்பன் ஆயி அப்படியே கொஞ்சம் மூவ் குடுத்துச்சு. ஓகே. ஸோ நீங்க கண்டிப்பா ட்ரேடிங் எடுத்திருந்தீங்கன்னா, டக்குனு இந்த மூவ கேப்சர் பண்ணியிருப்பீங்க. அப்படி இந்த மூவ் கேப்சர் பண்ணும்போது டக்குனு கீழ வந்திருக்கும். அப்படியே பாருங்க சைட்வைஸ்லயே போயிருச்சு. வெறும் ஒரு நியூஸ் மார்க்கெட் எப்படி டிரைவ் பண்றோன்றதுக்கு ஒரு உதாரணமா நேத்து நடந்தது. நீங்க எடுத்திருந்தீங்கன்னா, நீங்க சி/ன்னு எடுத்திருப்பீங்க. இந்த இடத்துல எடுத்திருப்பீங்க போதுன்ட்டு. அது அப்படியே கீழ வந்து டான்ஸ் ஆடி ஃபுல் டே உங்களோட இத வந்து பிரீமியமா சாப்ட்டுருக்கும். எக்ஸாக்ட்லி த சேம் நிஃப்டிக்கும் இதுதான் நடந்திருக்கும். ஓகே. நீங்க வந்து ஒரு இந்த பக்கம் தான் மூவ் ஆகுதுன்னு சொல்லி ஒரு பிரெடிக்டட் மூவ் உங்களுக்கு கிடைச்சா மட்டுமே தான், நீங்க அத ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா, நீங்க ஒரு ஆப்ஷன் பையர். பையருக்கு வந்து மொமெண்டம் தேவை. இங்க பையர் வந்து மார்க்கெட் எவ்வளோ பிரைஸ் ஏறும், அதுல பணம் வராது. எவ்வளோ பிரைஸ் இறங்கும், அதுல பணம் வராது. மார்க்கெட் எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டா ஏறும், எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டா இறங்கும். டைம் டைம் தான் இம்பார்ட்டன்ட். ஆப்ஷன் பையிங் டைம் தான். டைம் தான் பிரச்சனையே. டைம் தான் எதிரியே ஆப்ஷன் பையருக்கு. இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டைம் 1 நிமிஷத்துல டக்குன்னு ஒரு 50 பாயிண்ட் ஏறுச்சுன்னா, உங்களுக்கு டைம் பிளஸ் ஏறுன பாயிண்டோட வேல்யூ கிடைக்கும். அப்படி 1 நிமிஷத்துல வந்து 50 பாயிண்ட் இறங்குச்சுன்னா, அதே மாதிரி டைம் பிளஸ் இறங்குன பாயிண்டோட வேல்யூ வரும். இறங்குனது மட்டும் வராது. டைமும் சேர்த்து அந்த தீட்டா டிகே சாப்பிடும். முக்கியமான விஷயம் டைம் தான் இங்க. டைம மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். எந்த டைம்ல ஏறும், எந்த டைம்ல இறங்கும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம்ல நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா, நீங்க ஆப்ஷன்ல எந்த ஒரு இதா இருக்கட்டும், ஸ்டாக்கா இருக்கட்டும், இல்லாட்டி இண்டெக்ஸா இருக்கட்டும், உங்களுக்கு கண்டிப்பா ப்ராஃபிட் வரும். அந்த டைம் தான் யாருக்கும் தெரியாத ஒரு காரணத்தினால தான் ஆப்ஷன்ல செல்லிங்ல போயிட்டு இருக்காங்க. நீங்க வெறும் இந்த 100 பாயிண்ட் மேல ஏறுச்சுன்னா, உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா 100 பாயிண்ட் ஏறுறது மேட்டர் கிடையாது. ரொம்ப மெதுவா நீங்க 100 பாயிண்ட் ஏறுனாலும் உங்க பிரீமியம் 0 ஆயிரும். உங்க பிரீமியம் சுத்தமா ஏறாது. ஏன்னா ஸ்பீட் இல்ல அங்க. ஸ்பீடு ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ நேரத்துல ஏறுது, எவ்வளோ ஸ்பீடா ஏறுதுன்னு. அத பொறுத்து தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப, திரும்ப சொல்றேன். ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ, நான் உங்க புரொஃபசர் ஃப்ரம் த டார்க் ஒன். நான் டெய்லி உங்களுக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் மார்க்கெட் முன்னாடி குடுக்க வரும். அத அப்டேட் பண்ணுவேன். அந்த வீடியோ பாருங்க. நீங்க அத பார்த்துட்டு அந்த லெவல்ஸ வச்சு ட்ரேட் பண்ணலாம். நீங்க ட்ரேட் பண்ணணும்னா உங்களோட பினான்சியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா, நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் இங்க வெறும் உங்களுக்கு எஜுகேஷன் லெவல்ல தான் வீடியோஸ் குடுத்துட்டு இருக்கேன். என்னோட மோட்டோ வந்து உங்களுக்கு டிப்ஸ் புரொவைட் பண்றது கிடையாது. நான் வாட் எவர் ஐ அம் கிவிங் ஹியர் இட்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்ப்பஸ் அண்ட் மை எக்ஸ்பீரியன்ஸ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். வாங்க இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எப்படி ட்ரேட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஒரு பிளாஸ்ட் இருக்கு. திரும்ப திரும்ப சொல்றேன். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஒரு பெரிய மூவ் இருக்குது. அவசரப்பட்டு டக்கு டக்கு டக்குன்னு போய் வாங்கிறாதீங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்ல செகண்ட் ஹாஃப்ல கண்டிப்பா ஒரு பிளாஸ்ட் இருக்கு. ஓகே. ஏன்னா தேவையில்லாம மார்க்கெட்ட ஏத்தி விட்டுருக்காங்க. ஓகே. இவ்ளோ பெரிய மூவ் குடுத்துட்டு மார்க்கெட் நிஜமாவே மார்க்கெட்ல அப்சைட் மொமெண்டம் இருந்ததுன்னா, அப்படியே இன்னும் மேல போயிருக்கணும். ஆனா மேல போயிட்டு ஒரு அப் டவுன், அப் டவுன், அப் டவுன் சீசா மொமெண்டம் குடுத்திருக்கு. இப்ப என்ன பண்ணணும்? நல்லா பாருங்க முக்கியமான ஜோன் 47,970,850 47,970,852 சாரி. 47,970,852 இந்த ஜோன்ல மார்க்கெட்ல எங்க ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சா உடனே செல் பண்ணிருங்க. ஓகே. டக்குன்னு கீழ வந்துருங்க. டவுன் சைட் எடுத்துருங்க. எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 700 அண்ட் 755. ஃபர்ஸ்ட் டார்கெட் 755 கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எப்ப அந்த 732 730 55லேருந்து 30 அந்த லெவல பிரேக் ஆகுது. திரும்ப கீழ வாங்க. 47,612 கிடைக்கும். 47,612 கிடைக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் டான்ஸ் ஆடும். எப்ப இதே பிரேக் ஆகுதோ 47,494 நல்லா பார்த்துக்கோங்க. 47,494 47,298 இது வரைக்கும் கிடைக்கும். நான் சி சைடு இப்பவும் நான் பிரிஃபர் பண்றதில்ல. கண்டிப்பா நான் சி சைட் போக மாட்டேன். கிளியரா சொல்லிர்றேன். மார்க்கெட்ல ஒரு சைட்வைஸ் மொமெண்டம் இருக்கனால கொஞ்சம் மார்க்கெட்டு அப் சைட் இருக்கும். ஓகே. கொஞ்சம் கேப் அப்பா இருக்க வாய்ப்பு சான்சஸ் நெறைய இருக்குது. ஓகே. உங்களுக்கே தெரியும் மார்க்கெட்ல 100% எதுவும் இது கிடையாது. கொஞ்சம் சான்சஸ் இருக்கு. அப்படியே டான்ஸ் ஆடிட்டு கொஞ்சம் இந்த லெவல்ல எங்கேயோ ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுன்னா மார்க்கெட் இந்த மூவ் குடுக்கும். அவ்வளோதான். இன்னைக்கு நான் இந்த மூவ் தான் குடுக்குறேன். சி சைட் திரும்பவும் நான் சொல்றேன் போகாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் ரீடெஸ்ட்டே பண்ணாம டக்கு டக்கு டக்குன்னு மேல போயிட்டு இருக்கு. ஓகே. புரிஞ்சுக்கோங்க. ஒரு நியூஸ் எப்படி மார்க்கெட் டிரைவ் பண்ணும்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரெய்ட்டா நிஃப்டியோட அனாலிசிஸ் என்னன்னு பார்ப்போம். நிஃப்டிய பாருங்க.
ஸோ நிஃப்டியும் அதேதான். கிளியர் கட்டா சொல்றேன் பாருங்க. நிஃப்டில வந்து இன்னைக்கு கொஞ்சம் நான் கேட்டீங்கன்னா, எனக்கு நிஃப்டி இன்னைக்கு வந்து கொஞ்சம் சைட்வேஸ் மாரி தான் இருக்குது. நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி இன்னைக்கு சூப்பரா மூவ் ஆகும். ஸோ பெஸ்ட் நிஃப்டில பாருங்க எந்த லெவல்னு 258 220. ஸோ இந்த லெவல்ல போச்சுன்னா மார்க்கெட்ல ஒரு டவுன் சைட் ஃபால் கிடைக்கும். ஃபால் ஆச்சுன்னா உங்களுக்கு 21,188 வந்துரும். ஓகே. 21,188 ஃபாலோட். அதுக்கப்புறம் 188ல 182 அந்த ரேஞ்ச்ல வெயிட் பண்ணுங்க. அதையும் எப்ப பிரேக் ஆகுதோ 21,144 வந்துரும். ஓகே. ஸோ 21,144 இதுதான் நான் குடுக்குறது மேக்ஸிமம் லெவல். ஸோ இதுக்கும் மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா, ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல கொஞ்சம் பெரிய வைட் மொமெண்டம்ஸ் இருக்கும். மேல போகும், திரும்ப வரும். ஸோ இந்த மொமெண்டம் இன்னைக்கு என்ன நடந்ததோ, அதாவது நேத்து என்ன நடந்ததோ, அத அப்படியே இன்னைக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. பட் இதோட சூப்பரா இருக்குது பேங்க் நிஃப்டி. ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டிய ஃபோக்கஸ் பண்றவங்க, நீங்க பேங்க் நிஃப்டி பிளாஸ்ட் இருக்கு. பேங்க் நிஃப்டி பிளாஸ்ட் ஆகப்போகுது. இதுல அந்த பிளாஸ்ட் இருக்காது. ஓகேவா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கேத்த மாரி நீங்க ட்ரேட் பண்ணுங்க. ஸோ நான் குடுக்கறது டவுன் சைடு தான். ஸோ சப்போஸ் 144ம் உடைச்சதுன்னா, 144ம் உடைச்சுன்னா 108. சப்போஸ் 108ம் உடைஞ்சிருச்சுன்னா, மார்க்கெட் யாராலும் காப்பாத்த முடியாது. ஸ்ட்ரெய்ட்டா 046 வந்துரும். தயவு செஞ்சு இந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு ஸ்டாக் ஆஃப் தி டேல குடுக்குற ஸ்டாக் வந்து பிராமிட் என்டர்பிரைசஸ். ஸோ பிஇஎல். ஸோ பிஇஎல் எப்போ இந்த லெவல் 936 பிரேக் ஆகுதோ நல்லா பார்த்துக்கோங்க. 936.30 இது பிரேக் ஆகுதோ, ஸ்ட்ரெய்ட் அவே ஃபர்ஸ்ட் டார்கெட் உங்களுக்கு 931.35 வந்துரும். 931.35 இங்க மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும். சப்போஸ் இதையும் பிரேக் ஆயிட்டு நல்லா பாருங்க. 931.35யும் பிரேக் ஆயிட்டு கீழ உடைஞ்சிருச்சுன்னா 931.35 929.75 வரைக்கும் ஒண்ணும் பண்ணாதீங்க. அது பிரேக் ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரெய்ட்டாவே அடுத்தது உங்களுக்கு 923.90 வந்துரும். ஓகே. 923.90. ஸோ பிக் டார்கெட் குடுத்துருக்கேன். ஓகே. இந்த இடத்துல மார்க்கெட்ல கொஞ்சம் பையிங் பிரஷர் வர சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இத நீங்க அவசரப்பட்டு செட் போயிறாதீங்க. மார்க்கெட்ல இது நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சைட் ஃபாலோ பண்ணுங்க. ரைட். ஸோ வாங்க அடுத்தது என்னன்னு பார்ப்போம். ஸ்டாக் ஆஃப் த டே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆஃப் த டே பார்க்க போனீங்கன்னா, OFSS ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்விசஸ். ஸோ முக்கியமான விஷயம் இந்த 0.41 இந்த இடம் ரொம்ப ரொம்ப நேரமா இந்த இடத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. ஸோ 4155.40 சப்போஸ் இது பிரேக் ஆயிடுச்சுன்னா 4155.40 பிரேக் ஆகி ஒரு 10 நிமிஷம் கீழ சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, ஸ்ட்ரெய்ட்டா உங்களுக்கு 4126 வந்துரும். அதையும் பிரேக் ஆயிடுச்சுன்னா, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஃபைனல் டார்கெட் உங்களுக்கு 4110 வந்துரும். 41 4110 ஓகே. 4110 வந்துரும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த லெவல்ல பிரேக் ஆகணும். இந்த லெவல். ஸோ 4155 பிரேக் ஆச்சுன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் டார்கெட் வில் பி அரவுண்ட் 4126 அண்ட் 4110 ஓகே. ஸோ தப்பி தவறி இதுல சைட் போயிறாதீங்க. ஏன்னா இது ஆல்ரெடி போயிட்டு ஒரு மொமெண்டம் போயிட்டு கீழ வருது. ஸோ இது கொஞ்சம் மேல போயிட்டு மேக்ஸிமம் இது போச்சுன்னா 4196 ஸோ 4196 வரைக்கும் போகும். அங்கேருந்து போயிட்டு திரும்ப மார்க்கெட் கீழ வரும். கீழ வந்துச்சுன்னா இந்த டார்கெட்ஸ்ல வரும். 4168 அண்ட் 41,155 அதுக்கப்புறம் சொன்ன டார்கெட்ஸ் கீழ வந்துரும். ஸோ தட்ஸ் ஆல் அபௌட் மை ஸ்டாக் ஆஃப் த டே அண்ட் நிஃப்டி பேங்க் நிஃப்டி. புடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நெவர் எவர் என்டர் த ட்ரேட் வித்தவுட் எனி ப்ராப்பர் அனாலிசிஸ். ஓகே. இல்லன்னா நீங்க பணத்த லூஸ் பண்ற மாரி ஆயிரும். ஸோ ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். பை பாய் அண்ட் சீ யூ சூன் வித் எ நியூ அனாலிசிஸ் டுமாரோ. பை பாய்.